எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. திருமணத்து மேல எனக்கு பற்றே இல்லை, ஈடுபாடே இல்லைன்னு. ஆனா திடீர்னு அவங்களுக்கு அந்த ஆசை வரும். அதுதான் கிரகங்கள். ஒவ்வொருத்தருக்கும் கிரகங்கள் தான் தீர்மானம். இந்த வயதுக்கு இந்த ஆசை, இந்த வயதுக்கு திருமணம், இந்த வயதுல இந்த மாற்றங்கள் வரும் அப்படின்னு. ஒரு நபருக்கு பொதுவாக 10ஆம் பாவம் எப்பவுமே கெட்டு போகக்கூடாது. ஜீவனம், வாழ்க்கை, கர்மா கெட்டுது அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டே இருப்பாங்க. பொதுவா ஜோதிடர்கள்ல பார்த்து அணுகும் போது 27 வயதுல தான் பிராப்தம் இருக்கு, திருமண யோகம் இருக்கு அப்படின்னுவாங்க. ஆனா அது சில பேருடைய வாழ்க்கையில மட்டும்தானே சிறப்பளிக்குது. சில பேர் அதைத்தான் நான் துல்லியமா சொல்ல முடியும்னு சொல்றேன். 2, 4, 7, 10 இல்லாம திருமணம் நடக்குது. 2, 4, 7, 10 இல்லாம திருமணம் நடக்குது. அப்போ அந்த திருமணங்கள் இந்த 2, 4, 7, 10 சுழற்சியில தான் இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை வயதுல திருமணம் வரும், அது எந்த மாதத்துல நடக்கும், எந்த முகூர்த்தத்துல நடக்கும், அது பிராப்த இருக்கா இல்லையான்னு உறுதியா சொல்றது என்னோட. என் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் வந்தாரு. பையனுக்கு எங்கிட்ட வர்றப்போ 30 வயசு, அவர் பையனுக்கு எங்கிட்ட வர்றப்போ 30 வயசு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்க பையனுக்கு 40 வயசுல தான் கல்யாணம். அப்போ அவர் என்னை திட்டிட்டு சண்டை கட்டிட்டு போயிட்டாரு. ஆனா 41வது வயசுல அவர் மகனுக்கு திருமணம் நடக்குது, என் தலைமையில தான் நடக்குது. அவர் என்னத்தை தலைமை வாங்கியிருக்காரு. திருமணம் நிச்சயம் பண்ணி திருமணத்தன்னைக்கு பொண்ணு வேற ஒருத்தனை பிடிக்குதுன்னு போயிடுச்சான்னு கேட்டார். ஏன்னா அந்த குரு செவ்வாய் லக்னத்துக்கு 8ல் போய், செவ்வாய்ங்கிறது மாங்கல்யக்காரங்க, குருங்கிறது குடும்பக்காரங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு மாங்கல்யத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு தோஷம் பண்ணணும்னு 8ல் போய் உட்காந்துருக்கு. கும்ப லக்னத்துக்கு 8ல் போய் உட்காந்து, மிதுன ராசிக்கு 4. அப்போ ராசிக்கு உடலுக்கு சுகத்தை கெடுக்கணும், ராசிக்கு உயிர் பேரை கெடுக்கணும், அவமானப்படுத்தணும் அப்படின்னு கேட்குறப்ப ஆமா அப்படின்னு. சில பேர் செவ்வாதோஷம் இருக்கிற பொண்ணை கட்டிக்கிட்டோம்னா அவங்களுடைய வீட்டுல ஏதாவது ஒரு துர்மரணங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்படும். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, அவங்க ஜாதகத்துல ஒரு வரம் வாங்கிட்டு இப்போ என் ஜாதகத்துல ஒரு வரம், அது எனக்கு கம்பல்சரி நடந்தது. எப்படி? அது நான் ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றதுனால எல்லாம் நடக்குது. என் வீட்டுக்கு ஒரு ஆள் இணையறதுனால எல்லாம் நடக்குது. அதுக்கு அவங்க ஒரு காரணம்னு மட்டும்தான். அப்போ அதனாலதான் அந்த தோஷத்துக்கு தோஷம் சேர்க்கும் பொழுது அது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில திருமணம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கு. அந்த திருமணத்தை பத்தியும் திருமண வயதுகள் பத்தியும் நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட நிறைய பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்றதுக்காக பாலக்காட்டுல இருந்து குரு மணிகண்டன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையம், வாழ்க வளத்துடன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஜாதகத்தை போட்டு, இப்போ எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, திருமணம் எப்போ, திருமணம் அமையறது எப்போ, இல்ல திருமணம் நடக்குமா நடக்காதா, இதுதான் இப்போ ஓடிட்டு இருக்கிறது. மெயின் பிரச்சனை திருமண பிரச்சனை. அப்ப இந்த திருமண வயதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த வயதுல இருந்து தான் திருமணங்கிறது உறுதியா, இந்த வயது, இந்த மாதம், இந்த நாள், இந்த முகூர்த்தங்கிறத சரியா சொல்ல முடியும். ஆனா சில பேருக்கு ஆசைகள் முன்னாடியே வரலாம், சில பேருக்கு ஆசையே வராம இருக்கலாம். திருமணத்து மேல எனக்கு பற்றே இல்லை, ஈடுபாடே இல்லைன்னுவாங்க. ஆனா திடீர்னு அவங்களுக்கு அந்த ஆசை வரும். அதுதான் கிரகங்கள். இப்ப சிலருக்கு ராகு அவர்களுடைய கோச்சார குரு மேல கிடக்கிறப்ப அந்த திருமண ஆசை வரும். சிலருக்கு சுக்கிரன் திருவாதிரை நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது அந்த ஆசை வரும். ஒவ்வொருத்தருக்கும் கிரகங்கள் தான் தீர்மானிக்கும். இந்த வயதுக்கு இந்த ஆசை, இந்த வயதுக்கு திருமணம், இந்த வயதுல இந்த மாற்றங்கள் வரும் அப்படின்னு. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து அப்படித்தான். குழந்தை பருவத்தில் ஒரு சாப்பாடு இருக்கும், இப்போ ஒரு சாப்பாடு இருக்கும். எல்லாமே அப்படித்தான். எல்லா விஷயமும் அந்தந்த நம்ம சொல்ற மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட். அப்ப அந்த டேர்னிங் பாயிண்ட் எந்தெந்த வயசு கொடுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. அப்ப அதுல இப்ப திருமண வயசு எப்படியெல்லாம் நாம ஒரு ஜாதகத்துல எடுத்து சொல்லலாம், இதுதான் வயசுங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டத்துல எந்த பாவகங்கள் தீர்மானிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமண வயது 2ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், 2, 4, 7, 10 இதுதான் திருமணத்தை தீர்மானிக்கும். அது ஏன் 2, 4, 7, 10ங்கிறதுக்கு நமக்கு ஒரு விஷயம் வேண்டாமா? 2ங்கிறது தனம், வாக்கு, குடும்பம், 4ங்கிறது சுகம், 7ங்கிறது கலத்திரம், 10ங்கிறது ஜீவனம், வாழ்க்கை, கர்மா. அப்போ ஒரு ஆளுக்கு, ஒரு நபருக்கு பொதுவா 10ஆம் பாவகம் எப்பவுமே கெட்டு போகக்கூடாது. ஜீவனம், வாழ்க்கை, கர்மா கெட்டுது அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டே இருப்பாங்க.
அப்ப இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, பார்வை, அந்த கண்ணோட்டம் தான் அந்த வயதை தீர்மானிக்கும். இப்ப இந்த ஜாதகத்துல இப்போ ஒரு ஜாதகம் போட்டிருக்கோம், 24/5/1986 6:45 PM, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அங்க பிறந்திருக்காரு இந்த ஜாதகர். அப்போ இந்த ஜாதகருக்கு எத்தனை வயதுல கல்யாணம் ஆயிருக்கும்? ஒரு 86ல பிறந்தவங்களுக்கு எல்லாம் மோஸ்ட்லி 20-25 வயதுகள்ல திருமணம் பண்ணிடுவாங்க. அது அந்த வயதுங்கிறதுல எந்த வயது கன்ஃபார்மா நடக்கும்? அதுதானே வேணும். அப்ப அந்த வயதை எப்படி நம்ம எடுத்து சொல்ல முடியும் ஜாதகத்தில்? அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு விளக்க ஜாதகம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடம், 7ஆம் இடம், அதே மாதிரி நமக்கு 10ஆம் இடம், 4ஆம் இடம். அப்போ இதுல எப்படி இந்த வயதை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இப்போ இந்த லக்னாதிபதி, இது வந்து விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். லக்னாதிபதி 2ல் இருக்கார். லக்னாதிபதி 2ல் இருந்து இந்த 2ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்றாரான்னு பார்க்கணும். இந்த 2ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்றாரான்னு பார்க்கணும் லக்னாதிபதி. அப்போ இந்த 2ஆம் அதிபதியோட லக்னாதிபதி தொடர்பு கொள்றார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னத்துல சனி பகவான் இருக்கார். இந்த சனி பகவான் வீட்டில் தான் போய் அந்த குரு இருக்கார். அப்போ செவ்வாய் சனி பகவானுக்கு வீடு கொடுத்திருக்கார். அந்த குரு சனி பகவான் வீட்டில் போய் தொடர்புல இருக்கார். அப்ப பாத்தீங்கன்னா குருவுக்கு 16 வருடம், செவ்வாய்க்கு 7 வருடம், 23 வயது இவர் திருமண வயது. எல்லா ஜாதகத்திலயும் அது அடுத்து ஒரு விஷயத்துல மட்டும் சொல்லக்கூடாது இல்ல, அதுக்கடுத்து மீண்டும் திருமண வயது எப்படி வருதுன்னு பார்க்கணும். அப்ப இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு? லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல. அப்ப அந்த கிரகம் எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கு அப்படின்னு எடுத்து, லக்னத்துக்கு 7ஆம் இடம் தான் கலத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரிய முறைப்படி திருமணத்துல கலத்திர பாவகம் 7ஆம் பாவகம். அப்ப அந்த கலத்திர பாவத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப அந்த கிரகத்துடைய வயதை எடுத்து சொல்லலாம். அப்போ இந்த கலத்திர பாவத்துல பாத்தீங்கன்னா இங்க புதனும் சூரியனும் இருக்காங்க. அப்போ இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி தொடர்பு விட்டுருக்காரு. விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சூரியன் தொடர்பு விட்டுருக்காரு 7ஆம் இடத்துல. அப்ப நான் என்ன சொன்னேன், 2, 4, 7, 10 இல்லாம திருமணம் வயது பூர்த்தி ஆகாதுன்னு சொன்னேன். அப்ப இங்க 10ஆம் அதிபதி போய் உட்காந்துருக்காரா? இந்த 10ஆம் அதிபதி சூரியனுக்கு எத்தனை வயசு? 6 வயசு, தசை வயசு. புதனுக்கு தசை வயசு 17 வயசு. மீண்டும் 23 வயசு வந்துருச்சா? ரைட், ஓகே. அதுக்கப்புறம் இந்த 4ஆம் அதிபதி தொடர்பு வர்றாரா பார்க்கணும். அதாவது 2ஆம் அதிபதியோட 4ஆம் அதிபதி தொடர்பு வர்றாருன்னு பார்க்கணும். அப்ப 4ஆம் அதிபதி வீட்டுல, 4ஆம் அதிபதி வந்து லக்னத்துல போய் இருக்காரு. 4ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கார். அப்ப 4ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கும் பொழுது அந்த வயதுல இருந்து எண்ணணும். அந்த வயதுல இருந்து 4ஆம் அதிபதி வீட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய கிரகங்களை எல்லாம் ஒரு வயது கிரகமாக கணக்கிட்டு எண்ணணும். அப்போ இங்க சனி பகவானுக்கு 19 வயது. ஏன்னா 4ஆம் அதிபதிக்கு மட்டும் முழு வயது. அவர் கூட சேரக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு வயது தான். அப்போ சந்திர பகவானுக்கு ஒரு வயது 20, செவ்வாய் பகவானுக்கு ஒரு வயது 21, மாந்தி பகவானுக்கு ஒரு வயது 22, குரு பகவானுக்கு ஒரு வயது 23. எப்படி நம்ம சுத்தி வந்தாலும் அந்த 23 வயது கரெக்டா வந்து நிற்கும். ஆனா இப்போ நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது குரு செவ்வாய் அப்படின்றத வச்சுதான் வயச ஆரம்பிச்சு. அது என்னன்னா அந்த தொடர்பு வருதா? குரு செவ்வாய்ங்கிறத குருமங்கலம், செவ்வாய்ங்கிறது மாங்கல்யகாரகன், குருங்கிறது குடும்பகாரகன், பிராப்தம் கொடுக்கிறவன். அப்ப இங்க இந்த ஃபர்ஸ்ட் அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி 2ல போய் இருக்கார். அப்ப இந்த 2ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்றாரா அப்படிங்க. அப்ப அந்த சனீஸ்வரன் தான் வீடு கொடுத்துருக்காரு. அப்ப இந்த ஜாதகருடைய அமைப்புல பாத்தீங்கன்னா இங்க சந்திரன் சனி சேர்ந்தே இருக்கு. ஆனா சனி பகவான் இந்த ஜாதகத்துல வக்கரமா இருக்காரு. சனி பகவான் வக்கரமா இருக்கும்போது பாதி வயது எடுத்துக்கணும். ஒரு கிரகம் வக்கரமான பாதி வயது, நீச்சமான வயசையே எடுத்துக்கூடாது. எப்படி? வக்கரமான பாதி வயசு, நீச்சமான அந்த வயசையே எடுத்துக்கூடாது. அப்ப இங்க சனி பகவானுக்கு 19 வருஷம். அதுல 2ஆ போட்ட எவ்வளவு வச்சு? 9.5 வருஷம். இங்க சந்திர பகவானுக்கு 10 வருஷம். அப்ப 20.6, 21.6, 22.6, 23. அப்ப 23 வயசு 6 மாசத்துல ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுவே குருவோ இல்ல செவ்வாயோ கெட்டு இருந்தா என்ன பண்றது? அதுதான் நான் சொல்றது, நீச்சம்ங்கிறது கெட்டு போறதுன்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி 2 பாவகிரகங்களுக்கு இடையில் சிக்கிக்கொள்வது கெட்டு போகிறதுன்னு அர்த்தம். அப்படி கெட்டாதான் அவங்க அங்க தோஷத்தை பண்றாங்க. அதுல பாவகிரகங்கள்னா என்னென்ன கிரகத்தை எடுத்துக்கணும்னு இருக்கு. ராகு, கேது, செவ்வாய், சூரியன், இவங்களுடைய அந்த இவங்களுக்கு முன்னும் பின்னும் இருந்து அந்த சுபகிரகமானது இடையில் பட்டால்
அது 2, 4, 7, 10 இருந்தால் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை. பொதுவா ஜோதிடர்கள்ல வந்து பார்த்து அணுகும் போது 27 வயதுல தான் பிராப்தம் இருக்கு, திருமண யோகம் இருக்கு அப்படின்னுவாங்க. ஆனா அது சில பேருடைய வாழ்க்கையில மட்டும்தானே சார் பலிக்குது. சில பேர் வந்து அதைத்தான் நான் துல்லியமா சொல்ல முடியும்னு சொல்றேன். இதுதான் இந்த வயதில் எடுக்கிறது. அதாவது இப்ப வந்து 2, 4, 7, 10 இல்லாம திருமணம் நடக்காது. 2, 4, 7, 10 இல்லாம திருமணம் நடக்காது. அப்போ அந்த திருமணங்கள் இந்த 2, 4, 7, 10க்குள்ள சுழற்சியில தான் இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை வயதுல திருமணம் வரும், அது எந்த மாதத்துல நடக்கும், எந்த முகூர்த்தத்துல நடக்கும், அது பிராப்தம் இருக்கா இல்லையான்னு உறுதியா சொல்றது என்னோட வேலை. இப்போ அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்க லக்னங்கள் எழுதிருக்கீங்களே, இங்க வந்து கிரகங்கள் நின்னது. அதாவது நம்ம நவாம்சம் எடுக்கிறப்போ இங்க நான் பாதசாரம் போடல, அது அவங்க டேட் ஆஃப் பர்த் போடுறப்போ எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து கிரகங்கள், இது வந்து அந்த நட்சத்திரங்கள், கிரகங்கள் நின்ற நட்சத்திரங்கள். அந்த பாதசாரத்தை வந்து நம்ம தெரியறதுக்காக இந்த கிரகம் இது நிக்குது அப்படின்றது போட்டிருக்கோம். இப்போ இது வந்து ஒரு திருமண வயதை எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை முறையில் எடுக்கலாம், அது எல்லாமே ஒரே வயதை காட்டுதா, அப்படி வேற மாத்தி வயது காட்டுறதுக்கு வாய்ப்புகள் வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த இடத்துல வேற என்ன சூட்சம் இருக்கு, அது நட்சத்திரத்தை வழியில போய் செல்லுபடியாகுதான் பார்க்கணும். அதுல அப்ப சாரம் பார்க்கணும், அதாவது பாதசாரம் பார்க்கணும். அப்ப அந்த பாதசார முறையில என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இருக்கு. இப்ப என்னுடைய முறைன்னு ஒண்ணு இருக்கு, திருமண புள்ளி திருமண லக்னம்னு. அதுல வந்து நான் போட்டு எடுத்தா அந்த திருமண புள்ளியும் அந்த திருமண புள்ளிநாதன், அந்த நட்சத்திரநாதன் எங்க போய் நிக்கிறாரோ அது திருமண லக்னம். இந்த லக்னத்தை வச்சு அதுக்கு என்ன வயசு, அந்த வயசை போட்டு அது எந்தெந்த இடத்துல பார்வை வருது பலப்படுதுன்னு பார்த்து அந்த மாசத்தை போட்டு நான் எழுதி கொடுத்துருவேன். இது வந்து இவ்வளவு இது புரிகிறதுக்காக சொல்றேன். என்கிட்ட ஷார்ட்டான ஒரே வழிதான். மொத்தம் நான் வந்து நட்சத்திர லக்ன முறைன்னு நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன், அது கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். அதுல வந்து பார்த்தா திருமண புள்ளி திருமண லக்னங்கிறது ஒரு படிப்பு இருக்கு. அதுல இந்த ஷார்ட்டா இதை எப்படி இவ்வளவு ஷார்ட்டா சேர்த்துறது, அதுல எப்படி வரப்போட கணவருடைய நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறது, குடும்ப அதை எப்படி நம்ம தாலி கட்டக்கூடிய நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறது, எந்த மாசங்கிறது கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் அதுல வந்து. இப்போ நீங்க ஆரம்பிக்கும் போது குரு செவ்வாய் தான் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். நீங்க வந்து 23 வயதுன்னு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த 2 கிரகங்களுக்கு 23ன்னு வந்துருச்சு. அடுத்த கிரகங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது அதை விட அதிகமாவோ இல்ல அதை விட கம்மியாவோ வந்திருந்தா அதுக்கு நீங்க இப்ப வந்து ஒரு 23 அடுத்த கிரகம் ஜாயின் பண்றப்ப 24ன்னு வருது. அப்ப அந்த 23 தூர் அந்த 24க்குள்ள திருமணம், அது எந்த மாசம்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அதுலதான் இப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் 5 இப்ப சனி வக்ரம் துண்டு பெற்றிருக்காரு, அதுல 19 வயசு, அதுக்கு நமக்கு வந்தது 9.6. அப்ப அந்த 6 மாசங்கிறது உள்ள வருது. அப்ப அந்த 6 மாசத்துக்குள்ளதான் திருமணம் அப்படிங்கிறது நம்ம எடுக்கிறோம். உங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வந்திருப்பாங்க சார், அவங்க கிட்ட இந்த மாதிரி ஏஜ் ரிலேட்டபிளா நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. அதுல உங்களுக்கு ரொம்ப மெமரபிளா இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஃபீட்பேக் ரொம்ப எனக்கு இந்த வயசுலதான் கல்யாணம் நடக்கும்னு நானே தெரியாது, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை பத்தி 2 வார்த்தை. என் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் வந்தாரு. அவங்களுக்கு பொதுவா நான் வந்து கேரளாவில் இருக்கேன், கேரளாவில எல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் பேசுறப்ப யாருக்கும் புரியாது. அவங்க அதையெல்லாம் கணக்கெடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அந்த ஒரு 3 மாசம் 4 மாசம் எப்படி அதுல இருந்து அவங்க ரன் பண்ணுவாங்க. பிரசன்னம் தான் மெயினாங்க. சரி, இருந்தாலும் அப்ப அவர் வந்தாரு. அவர் பையனுக்கு எங்கிட்ட வர்றப்ப 30 வயசு, அவர் பையனுக்கு எங்கிட்ட வர்றப்ப 30 வயசு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்க பையனுக்கு 41 வயசுல தான் கல்யாணம். 41 வயசுல தான் கல்யாணம் அப்படின்னு. அப்ப அவர் என்ன திட்டிட்டு சண்டை கட்டிட்டு போயிட்டாரு. ஆனா 41வது வயசுல அவர் மகனுக்கு திருமணம் நடக்குது, நான் என் தலைமையில தான் நடத்துறேன். அவர் என்னத்தை தலைமை தாங்கிறதுக்காக கூப்பிட்டாரு. இந்த மாதிரி லேட் மேரேஜஸ்க்கு கோவில் சொல்றாங்க, பரிகாரங்கள் சொல்றாங்கல்ல சார். அதுதான் இப்போ எந்த ஒரு பரிகாரமும் நமக்கு அந்தந்த விஷயத்தை தள்ளி கொடுத்து நகர்த்தி கொண்டு போறதுக்கு தான் உதவும். எப்படி இன்னைக்கு நான் ஒரு பரிகாரம் பண்றேன், அது நடக்கலைங்கிறது இல்லை, அடுத்த வழிக்கு உங்களுக்கு வழிகாட்டுதுன்னு தான் அர்த்தம். எந்த ஒரு பரிகாரம் யாருக்கும் அந்த வயசு வரும்போது முழு பலனை தரும். இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு பரிகாரம் பண்றீங்க, 10வது வருஷம் ஒரு திருமணம் நடக்குது, இல்ல ஒரு கம்பெனி வைக்கிறீங்க, இல்ல ஒரு சொத்து சுகம் சேர்த்துறீங்க அப்படின்னா அது நிலையா இருக்கிறதுக்கு உண்டான சக்தியை தரும். இப்போ நான் அந்த பையனுக்கு சொல்றேன், அந்த பையனுக்கு ஒரு 23 வயசுக்குள்ளதான் இப்போ உனக்கு பொண்ணு கிடைக்கும், நீ கவலைப்பட தேவையில்லை, உன் சொந்தத்திலேயே கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க என்கிட்ட, அது வரைக்கும் என் பையன் அரைக்கிழவன் ஆயிட்டு கல்யாணம் பண்றதா அப்படின்னு என்கிட்ட சண்டை கட்டிட்டு நீ ஜோசியரே இல்லின்ட்டு போயிட்டு. லாஸ்ட் 41 வயசுல அது என் பக்கத்து வீடு வந்து கேட்டா கூட கரெக்டா இருக்கு. அதே மாதிரி என் எதிர்த்த வீடு, எப்படி என் எதிர்த்த வீட்டுல ஒருத்தர் வந்தார், கும்பலக்கணம் மிதுன ராசி. அப்போ அவருக்கு வந்து 8ல வந்து லக்கணத்துக்கு 8ல வந்து குரு செவ்வாய்
சேர்க்கை. அப்போ அவர் எனக்கு நல்ல ஒரு நண்பர். ம். அப்போ ஆனா அவருக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. அவர் ஜாதகம் ஜோதிடத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லாதவர். அப்போ அவர் எங்கிட்ட வர்றாரு. வந்து பார்க்குறப்போ இந்த என்னுடைய வீட்டுக்கார அம்மாவும் எங்க அம்மாவும் என் மச்சனுக்கு கல்யாணம் ஆயிருக்க, உங்கள்கிட்டையும் கூட ஒரு தடவை போய் பார்த்துடலாம், உங்கள்கிட்டையும் கூட ஒரு தடவை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மணி நான் வந்து உங்கள்கிட்ட பார்க்கணும். சரி வாங்க பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ அவரை கூப்பிட்டு பார்க்குறப்போ அந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம கேட்டோம். ஏன்னா அங்கே குரு, நான் வந்து இந்த செவ்வாய் தோசை ராகு தோசையெல்லாம் நம்புறேன், நான் நம்புறேன். அதுக்கு உண்டான வலிமையை அது காட்டாமல் போகாது, ஏதாவது ஒரு இடத்துல அது செயல்படுது. அப்போ இந்த ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகனுக்கு என்கிட்ட வரப்போ 33 வயசு. அப்போ அவனுக்கு 34லேருந்து 35க்குள்ள கண்டிப்பாக திருமணம் ஆயிடுங்கிறது எனக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி திருமணம் நிச்சயம் பண்ணி திருமணத்தன்னைக்கு பொண்ணு வேற ஒருத்தனை பிடிக்குதுன்னு போயிடுச்சான்னு கேட்டேன். ஏன்னா அந்த குரு செவ்வாய் லக்னத்துக்கு 8ல் போய், செவ்வாய்ங்கிறது மாங்கல்யக்காரங்க, குருங்கிறது குடும்பக்காரங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு மாங்கல்யத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு தோஷம் பண்ணணும்னு 8ல் போய் உட்காந்துருக்கேன். கும்ப லக்னத்துக்கு 8ல் போய் உட்காந்து, மிதுன ராசிக்கு 4. அப்போ ராசிக்கு உடலுக்கு சுகத்தை கெடுக்கணும், ராசிக்கு உயிர் பேரை கெடுக்கணும், அவமானப்படுத்தணும் அப்படின்னு கேட்குறப்ப ஆமா அப்படின்றாரு. நீங்க சொல்லியிருந்தீங்க செவ்வாய் இந்த ராகேது தோஷங்கள் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. பொதுவா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, செவ்வாய் தோஷம் இருந்தா செவ்வாய் தோஷம் இருக்கிற இன்னொருத்தவங்களை தான் திருமணம் செய்யணும் அப்படின்ற விஷயங்களா இருக்கட்டும். சில பேர் செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணை கட்டிக்கிட்டோம்னா அவங்களுடைய வீட்டுல வந்து ஏதாவது ஒரு துர்மரணங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க கேள்விப்படுறோம். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, அவங்க ஜாதகத்துல ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்ப என் ஜாதகத்துல ஒரு வரம் இருக்கும், அது எனக்கு கம்பல்சரி நடந்தது. எப்படி? அது நான் ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றதுனால எல்லாம் நடக்காது. என் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து இணையறதுனால எல்லாம் நடக்காது. அதுக்கு அவங்க ஒரு காரணம்னு மட்டும்தான். ஆனா அந்த வரம் வாங்கி இருக்கிறது முழுசா நானு. அப்போ நான் வந்தவங்களை குறை சொல்லக்கூடாது இல்லை. அப்போ அதனாலதான் வந்து அந்த தோஷத்துக்கு தோஷம் சேர்த்தும் பொழுது அது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அதனாலதான் அந்த காலத்துல தோஷத்துக்கு தோஷத்தை சேர்த்துன்னு சொன்னாங்களே வெளியே, தோஷம் சேர்த்தாம இருந்தால், அந்த தோஷத்தை கூட சேர்த்தாம இருந்தால் நீங்க எல்லாத்தையும் அனுபவிப்பீங்கன்னு யாரும் சொல்லல. தோஷத்துக்கு தோஷம் சேர்த்துனா வர்ற அனுபவிப்பு 2 பேர்த்துக்கு சமமா போயிடும். நீயா நானான்னு போட்டி இருக்கு. இப்போ எனக்கு செவ்வாய் தோசை இருக்கு, என் பொண்டாட்டிக்கு செவ்வாய் தோசை இருக்கு. அப்போ என்ன பண்றேன், நான் கொஞ்சம் அதிகமாக பேசுறப்ப அவங்க கொஞ்சம் அமைதியாக போவாங்க, அவங்க அதிகமாக பேசுறப்ப நான் கொஞ்சம் அமைதியாக போவேன். இதுக்கு தான் அந்த தோஷத்தை நம்ம சர்க்கியூட் பண்றது. இதை ஒரு ஆள் நல்ல வலிமையா இருந்துட்டு ஒரு ஆள் வலிமை இல்லாமல் இருந்தால் கூட வாழ்ற ஆளுக்கு அந்த நிம்மதி இருக்காது இல்லை. என்னுடைய கான்செப்டே வந்து ஒரு கல்யாணம் பண்ண பிரியக்கூடாது. பிரியாம எப்படி பண்ணணும்? இந்த காலத்துல டைவர்ஸ் கேஸ் தானே அதிகமா இருக்கு. அப்போ அந்த டைவர்ஸ் கேஸ் இல்லாம எப்படி பண்றது ஒரு ஜாதகத்துல? அப்போ இந்த மாதிரி வயதை கண்டுபிடிக்கலாம். ஒருத்தருடைய வயது இந்த வயசுல தான் திருமணம் ஆகும் அப்படிங்கிறத நீட்டா கண்டுபிடிக்கலாம். அதுல இன்னும் துல்லியமா இந்த மாசத்துல ஆகுன்னு கண்டுபிடிக்கலாம், இன்னும் துல்லியமா இந்த அன்னைக்கு ஆகுன்னு கண்டுபிடிக்கலாம், இன்னும் துல்லியமா இத்தனை மணிக்கு தாலி கட்டுவாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பா சார். எல்லாருமே வந்து கல்யாணம் அப்படிங்கிறது ஆசைப்படணும், அது நேரம் வந்தா நடக்கும்னு நாங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஒவ்வொருத்தவங்களோட ஜாதகத்துல எத்தனை வயதுல கல்யாணம் ஆகுன்ற பிராப்தம் இருக்கு, அது இப்படிதான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. அது ஏன் தடையா இருக்குங்கிறதும் கண்டுபிடிக்கலாம். இதனாலதான் தடை. அப்ப இந்த தடை இங்க போனா ரிலீவ் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நட்சத்திர காரகத்துவத்தையும் பாவக காரகத்துவத்தையும் அந்த ஆதிபத்திய குணமும் அந்த கிரகம் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துடைய செயல்பாட்டு உண்டான குணத்தையும் சேர்த்து அதுக்கு உண்டான பரிகாரத்தை செய்யறப்போ அது அன்னைக்கு நடந்துராது, நடக்கிறதுக்கு உண்டான பாக்கியத்தை செயல்படுத்தும். பரிகாரங்கிறது எப்பவுமே நமக்கு செயல்படுத்தக்கூடிய விஷயம். அதனால பரிகாரம் 100% உண்மை. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி நிறைய வெற்றியை கொடுத்துருக்கேன். அதனால நான் அதை உறுதியா நம்புறேன். கண்டிப்பா சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் திருமணம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க.